2 படங்களுமே வந்து பொங்கலுக்கு மோத போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்தது. விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் வந்து கோட்டில் அவருக்கு துப்பாக்கியை கையில் கொடுத்தனால அவர் வந்து இதுக்கு அவருக்கே ஆப்போசிட்டாக வந்துட்டாருன்னு மக்கள் அவங்களாம் ஒரு கற்பனைகள்லையோ அல்லது வந்து அது நிஜம் மாதிரி வந்துருச்சுல, ஒன்னோட ஒன்று படங்கள் மோதுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தமிழ்நாடு முழுவதும் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ அது போதாத குறைக்கு பராசக்திங்கிறது வந்து ஒரு டிஎம்கேவை திமுக வந்து ஒரு அரசாட்சியில் அமர வச்ச படமே அந்த படம் தான். அப்போ வந்து பேசப்பட்ட படம். ஸோ அப்போ இந்த பராசக்தி வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்குது. அப்போ இவங்க இதில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, இவங்களுக்கு மட்டும் ஏன் அப்போ கொடுத்துருக்காங்க? இது இவங்களும் படத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பராசக்தி டீம் வந்து அதை வந்து ஒரு 4-5 வருஷனாக கட் பண்ணிட்டாங்க. இவங்க எதெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னா அதெல்லாம் இவங்க மீட் பண்ணி அல்லது அந்த சீன்ஸ் எல்லாம் மாற்றி வச்சு ரெடியாக பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும், இது இல்லையா, அந்தாங்க இதை பாருங்கள், இதெல்லாம் இதை பாருங்கன்னு சொல்லி ரெடியாக அவங்க ப்ரிப்பேர்டாக ஆகிட்டாங்க. ஸோ இவங்க அதை கொஞ்சம் அதில் கோட்டை விட்டாங்க. அதனால் இவங்க வந்து கரெக்டாக அதை பண்ணி அவங்களுக்குமே ஸ்ட்ரகிள் இருந்துச்சுல்ல, இமீடியட்டாக அவங்களுக்கும் கொடுக்கலை. அதே மாதிரி இவங்களும் ஜனநாயகன்லையும் இவங்க வந்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். என்னன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற படம் அது இந்த ஜனநாயகம் இல்லையோங்கிற ஒரு அச்சத்தை வந்து அது கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு சுதந்திரமாக ஒரு படம் பண்ண முடியாதோ, அப்போ அந்த ஜனநாயகனுக்கு இந்த நிலை என்றால் அடுத்தடுத்த படங்கள்லாம் எப்படி வரும்? அப்போ நம்ம எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான எந்த கருத்துக்களும் நம்ம சொல்லக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தையே பறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அதை பேசிக்கிறாங்க. அதனால் இந்த ஜனநாயகனை வந்து இவ்வளவு துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை.